ஓகே, இன்னைக்கு வந்து குவாரண்டைன் டே 27 நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிச்சது, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. என் தம்பி கேரட் அல்வா செய்யலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தான். அவனுக்கு செய்ய தெரியும்னு நான் நம்புறேன். எல்லா மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு செய்ய போறோம். இப்போ கேரட்டை சீவிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணு. இது என்னோட தம்பி ஜெயக்குமார். முந்திரியை ரெண்டா உடச்சிக்கிட்டு இருக்கான். முழு முந்திரி போடக்கூடாதுன்னு எங்க சித்தி சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிப்ஸ், அவங்களோட கைடன்ஸ் மூலமா தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவன் சின்ன சின்னதா உடைச்சுக்கிட்டு இருக்கான். புதுசா ஒடுக்குறா. ஓகே, இதான் மூணாவது டிக்கெட் கார்த்தி. இப்போ வந்து இவன் தான் இழைச்சிக்கிட்டு இருக்கான் கேரட்டை. ரொம்ப பொடுசா இருக்கணும் அல்வாக்கு அப்படிங்கறதுக்காண்டி நல்ல இளம் கேரட்டை வெட்டிக்கிட்டு காட்டு பொடுசா நல்லா பேசிட்டு. ஏற்கனவே நாங்க பாதி செஞ்சிட்டோம். எத்தனை கிலோடா பண்ணீங்க? 1 கிலோ கேரட்டு. இவன் பேச மாட்டான், அதெல்லாம் கிடையாது. வாய்க்கிலேயே பேசுவான் இவன். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கார்த்தி வந்து கை வலிக்குதுன்னு இவன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ ஜெயக்குமார் வந்து கேரட்டை சீவிக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் கரெக்டாக பார்த்தா ஒரு 8 கேரட் தான் இருக்கும். இன்னும் 15 மினிட்ஸில் செய்ய ஆரம்பிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். எல்லாமே தயாராக இருக்கு. ஜெயக்குமார் இதோ பத்த வைக்க போகிறார். பத்திக்கிச்சு. நெய் இப்போ இந்த நெய் எதுக்காண்டி ஊத்துற? சிம்ல வச்சுட்டான். சிம்ல வச்சதுக்கு அப்புறம் இப்போ முந்திரி கொஞ்சம் கொஞ்சமா போடுறான். என்ன காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பயமா இருக்குது. காயறதுக்கு முன்னாடி அவன் போட்டு வந்துட்டாங்க. இல்ல காஞ்சிருச்சு. நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க இருந்து வருது. ஆக்சுவலா அது ப்ரௌன் கலர் நினைக்கிறேன். ப்ரௌன், எஸ். பொன்னிறமாக வறுக்கவும். ஓகே, பொன்னிறமாக வறுபட்டு விட்டது. இப்போ அதை எடுக்க போறான். எடுல பாத்துல கை சுடவுது. இதை எடுத்து தனியா ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ வந்து அதுல மிச்ச நெய் கொஞ்சம் இருக்கு. அதுல வந்து அறுத்து வச்சிருக்கிற கேரட்டை 5 நிமிஷம் கிண்டணும். அந்த மிச்ச நெய் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால அதுலயே போட்டு ஆமா, கேரட்டோட ஸ்மெல் வந்து அதுல குறையணும், ஈரெல்லாம் போகணும். அதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரே சைடு இருந்துச்சுன்னா அது அடி பிடிச்சிரும். அதனால பக்கத்துல இருந்து அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த வேலையத்தான் நம்ம செஃப்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீட் ஏற ஏற அந்த ஒரு சைடு எல்லோ கலர்ல வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லோ கலர்ல வரும். ஸோ நம்ம அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னாதான் அந்த கேரட்டோட பச்சை வாடை வந்து கரெக்டா செஃப். அவன் வறுத்துட்டு இருக்கான். பின்னாடி கூடி வந்து இவன் முந்திரி பருப்பு எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டான். இப்பயே கையை கொண்டு போகணும், எடுத்துக்கணும் தெரியாம. அப்பதான் நல்லா இருக்கும். திருடி திங்கிறதுல ருசி. ஐயோ கடவுளே, இன்னைக்கு அல்வால முந்திரி இருந்த மாதிரிதான். ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா லைட்டா ஊடால கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். ஊத்தனா ஊத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பட் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாதுல, அதனால ஊடால கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆயிலி இருக்கணுங்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இது வெந்து செல்ல கலர் ஆயிடுச்சு. அதோட பால் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா பச்சை ஆகுறதே கிண்டி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லோ கலரா நல்லா மாறிடுச்சு. சித்தப்பா எல்லோ கலர்ல இருக்கு. எல்லோ கலர்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து பாலை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ செஃப் சொன்னாரு. அதைத்தான் இப்போ செயல்படுத்த போறாரு. ஓகே,
இது வந்து பாக்கெட் பாலில் செய்யலை, நாங்கள் எடுத்துருக்க வந்து பசும்பால் இங்கே சொசைட்டிலேருந்து வாங்கியிருக்கோம். ஆமாம், மாட்டிலேருந்து கலந்துருக்கு. இது வந்து காய்ச்சாத பால், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்ச்சினது கிடையாது, காய்ச்சாத பால். இங்க பாருங்க, ஊட்ட எப்படி உருவாங்கன்னு பாருங்க. அப்படி பொங்கு. வாவ். 1 லிட்டர் பால் இப்போ ஊத்தி இருக்கிறான். 1 கிலோ கேரட், 1 லிட்டர் பால். எல்லோ கலர்ல எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ட்ரையா வதக்கிட்டான், நெய்ல வதக்கியிருக்கான். தீ வந்து சிம்ல தான் வச்சிருக்கான், நீங்க பாத்துக்கோங்க. பர்னர் சிம்லயே இருக்கட்டும். அப்புறம் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க, பசும்பால் யூஸ் பண்ணுங்க, பாக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுதான் கிடைச்சிருக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பால் வத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வத்திக்கிட்டு இருக்கு கதைக்கு. இப்போ வந்து ஒரு உலக்கு, அதாவது 3 உலக்கு ஜீனி போட போறான். ஒரு உலக்குங்கிறது 200 கிராம் ஜீனி பிடிக்கும். ஒரு அடை போட்டுடு கரெக்டாக அளந்து போடுங்க. கூடிருச்சுன்னா தகட்டு ரொம்ப. இல்லை இனிப்பு கூட வேணுங்கிறவங்க நிறையா போட்டுக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு. நாங்கள் இப்போ 3 அளவுக்கு ஜீனி போட்டுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை போடணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே சைடு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டணும். இப்போதான் ஜீனி வந்து அப்படியே மெல்ட் ஆகுது. ஹீட் ப்ளஸ் லிக்யூட் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்குது. பாருங்க, உடனே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜீனி போட போறாங்க, நெய் ஊற்ற போறாங்க. ஏற்கனவே நெய்யை உருகி வச்சிருக்கு, அடுப்பு பக்கத்தில் வச்சனால அது நல்லா உருகிடுச்சு. இப்போ அந்த நெய்யை ஃபுல்லா எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. முதல் இருந்திருக்கோம், இப்போ இருக்கிறது. ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பை வந்து இப்போ அது உள்ள போட போறோம். நெய்ல தான் வறுத்தோம். நெய்ல ஏற்கனவே வறுத்த முந்திரி பருப்பை இப்போ அதுல மெட்ராப்புல மலைசாரல் மாதிரி தூவி விடுறோம். வாவ், செம்ம. அவ்வளவுதான். இப்போதான் மெயினான டேர்ம். இப்போ என்னன்னா எல்லாம் வத்த ஆரம்பிச்சிச்சு, அதனால ஒட்டாம அடி பிடிக்காம கிண்டணும். எல்லாத்தையும் கிண்டிக்கிட்டே இருங்க, அடியில ஒட்டிடக்கூடாது. அடியில ஒட்டிருச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால சுத்தி சுத்தி அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. டேஸ்ட் எப்படா இருக்கு ஜெயக்குமார்? இந்த சின்னது இப்ப என்ன பண்ணுதுன்னா, ஓரத்துல நெய்யோட திரண்டு வர்றத மட்டும் அவன் தான் கிண்டுறாங்கிறனால அதை எடுத்து எடுத்து அவன் ஒரு தட்டுல வச்சு அவன் முழுங்கிக்கிட்டு இருக்கான். அவன் பாருங்க, நெய்ய சொட்ட சொட்ட ஊத்துறான். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனால இப்ப இவன் கிண்டிக்கிட்டு இருக்கான். நாங்க வயசு வருஷாவா ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லபடியா வரும்னு நினைக்கிறேன். அல்வா கிண்டியாச்சு, அருமையா வந்திருக்கு, டேஸ்ட் அற்புதமா இருக்கு. மறக்காம சட்டி பானைய விளக்கிருங்க, இல்ல வீட்டுல திட்டு வாங்குவீங்க. சாப்பிட்டு தூங்க, சந்தோஷமா இருங்க. இரு அல்வா பாருங்க, செம்மையா வந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்க சாப்பிட்டு.
கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு வேர்ல்ட் பாட்காஸ்ட். பெல் சிம்பலை தட்டி விடுங்க. மறக்காம அதேதான்.